காரியங்களும் ஒப்பு கொடுங்க ராஜா. ஆவியானவர் நீர் நடத்தப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் தகப்பனே. திருவிருந்த பகுதிக்காக வருகிறோம் ராஜா. பயத்தோடு நடுத்தோடு சுவாமி நாங்கள் ஏனோ தான் என்று எடுக்காதபடி எங்கள் பாவங்கள் கழுவப்பட்ட ஐயா அப்பா உங்கள் ரத்தத்தால் கழுவி எங்களை நீதிமான ஆக்கினவரே, அதை நாங்கள் நினைத்து தகப்பனே அப்பா அதை உட்கொள்ளும்படி கிருபை செய்வீராக ராஜா. கோடான கோடி நன்றி ஆண்டவரே. அப்பா மேய்ப்பர்களுக்காக ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா அவர்கள் இன்னும் ஆண்டவரே அனைத்து காரியங்களையும் ஐயா சபை காரியங்கள் எல்லாம் அவர்கள் வளரும்படி கிருபை செய்வீராக ராஜா. தகப்பனே கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால தோக்கு முதல் முடிகிற வரை இந்த ஆராதனை உங்கள் சமூகத்தில் ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் பரலோக பிதாவே, ஆமென். சங்கீதம் 16ஆம் அதிகாரம். தேவனே என்னை காப்பாற்றும், உம்மை நம்பி இருக்கிறேன். பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகாத்மாக்களுக்கும் அது வேண்டியதா இருக்கிறது என்று சொன்னாய். கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். ராக்காலங்களிலும் என் உள்ளந்திரியங்கள் என்னை உணர்த்தும். ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை கலிகூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கியிருக்கும். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ஆமென். நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வோம் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வோம் இன்றைக்கே. நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. தீமைகளை நன்மையாக மாற்றினீர், துன்பங்களை இன்பமாக மாற்றினீர். தீமைகளை நன்மையாக மாற்றினீர்,
கசப்புகளை மாற்றிவிட்டீர் நன்றி. மன்னிக்கும் மனதந்தி நன்றி. நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வோம் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வோம் இன்றைக்கே. சொல்லுவோமா? நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வோம் இன்றைக்கே. நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வோம் இன்றைக்கே. நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. தகப்பனே, எல்லாமே நன்மைக்காய் மாற்றினவர் நீர்தானே ஐயா தகப்பனே. எங்க வாழ்க்கையில இருந்த கசப்புகளை எல்லாம் நீக்கி போட்டவர் நீரான தகப்பனே. அப்பா, பிறரை நேசிக்கிற ஆண்டவரே அப்பா, தேவ உள்ளத்தை எங்களுக்குள்ள தந்தது நீர் ஆண்டவரே. தேவ சிந்தையினாலே எங்களை நிரப்பினவர் நீர் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு கற்று தந்து வழி நடத்துகிறவர் நீர் ஆண்டவரே. எங்களுக்குள்ள இருந்த கடினத்தெல்லாம் நீக்கி போட்டவர் நீர் ஆண்டவரே. சதையான இருதயத்தை தந்தவர் நீர் ஆண்டவரே. அப்பா, நீர் செய்த எல்லா நன்மைகளுக்கும் உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. ஆம் தகப்பனே, அப்பா, எங்களுக்குள்ள அநேக கசப்புகள் இருந்தது. எங்களுக்குள்ள தகப்பனே மாம்சத்தின் வைராக்கியம் இருந்தது. இவைகள் எல்லாம் நீக்கி போட்டது நீ. புறங்கூறுதலை நீக்கி போட்டது நீ. குறை சொல்லுகிற ஆவியை நீக்கி போட்டது நீ ஆண்டவரே. எந்நேரமும் ஆண்டவரே பிறரே தகப்பனே குறை சொல்லுகிற ஆண்டவரே அப்பா, இப்படியான ஆவிகளை நீக்கி போட்டது நீ. ஒருவர் விளைவினத்தை தாங்குகிற ஆண்டவரே அப்பா, சகோதர தவத்தை ஆண்டவரே எங்களுக்கு தந்தது நீர் ஆண்டவரே. அன்பினாலே நிரப்பினவரே, சமாதானத்தினாலே நிரப்பினவரே, உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி 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 நன்றி. என் தேவன் நீர் அதிசயமானவர், நீர் அற்புதமானவர். எங்கள் மத்தியிலே ஆண்டவரே அதிசயம் செய்ய வல்லவர், எங்கள் மத்தியிலே அற்புதங்களை செய்ய வல்லவர். ஓ நன்றி, ஓ நன்றி, ஓ நன்றி. வல்லமை 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 தேவ வல்லமை தேவ வல்லமை தேவ பிரசனம் நிரப்பிக்கொண்டே ஆண்டவரே அதிசயங்களை எங்கள் மத்தியிலே செய்து கொண்டே நன்றி. தேவ அன்பினாலே சபையாக நிரப்பிக்கொண்டே நன்றி. ஓ ஒருவருக்குள்ளே ஆண்டவரே இளைப்பாறுதலை தந்து நன்றி. ஓ ஒருவருக்குள்ளே ஆண்டவரே பலத்தை ஊட்டி கொண்டே நன்றி. சோர்வுகள் மத்தியிலே இல்லை, சோர்வுகள் மத்தியிலே இல்லை, பயங்கள் மத்தியிலே இல்லை, பயங்கள் மத்தியிலே இல்லை, தோல்விகள் மத்தியிலே இல்லை. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஓ நன்றி அப்பா, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. வல்லமை தேவ மகிமை 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 ஆண்டவரே. ஒவ்வொருவரும் 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 துதித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் நிரப்பி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. நன்றி தகப்பனே, நன்றி ஆவியானவரே, அதிசயங்கள் செய்கிறவரே உமக்கு நன்றி நன்றி செலுத்துகிறோம். நன்றி நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில்
தேசமாய் மாற்றினார் அதிசயம். செங்கடலை செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். புயல் காற்றை தம் வார்த்தையாலே அடக்கினார் அதிசயம். புயல் காற்றை தம் வார்த்தையாலே அடக்கினார் அதிசயம். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். அதிசயங்கள் அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் இருக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள். ஹல்லேலூயா. அப்பா தகப்பனே, நீர் எங்கள் அருகில் இருக்கிறீர் அப்பா. நீர் எங்களுக்குள்ளே இருக்கிறதுனாலே ஆண்டவரே, அப்பா ஒரு நாளும் ஆண்டவரே எங்களுக்கு கவலை இல்லை ராஜா. கர்த்தாவே, எங்களுக்குள்ளே இருக்கிற குறைகள், அப்பா எங்கள் சரீரத்தில் இருக்கிற பலவீனங்களை அகற்றி போட நீர் வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் ஒரு சொல் சொன்னால் ஆண்டவரே, மருத்துவர் உயிரோடு எழுப்புவார்கள் ஆண்டவரே. சிறுவர்கள் ஆண்டவரே, அப்பா ஐயா, அவர்கள் சிறுவர்கள் திறக்கப்படும் ஆண்டவரே. குருடர்கள் பார்வையை பெற்றுக்கொள்வார்கள் ஆண்டவரே. ஊமைகள் ஆண்டவரே, அப்பா ஐயா, உன் நாமத்தை சொல்லி துதிப்பார்கள். சப்பானிகள் துள்ளி குதித்து எழுந்து நடப்பார்கள் ஆண்டவரே. கர்த்தர் சொன்னால் அது ஆகும். கர்த்தர் அதிசயமானவர். அவர் வேறு எங்கும் இல்லை. அவர் நமக்குள்ளே இருக்கிறார். கர்த்தர் நமக்குள்ளே இருக்கிறதுனாலே எதை கண்டோம், எந்த சூழலை கண்டோம், நம்ம அறிய தேவையில்லை. கர்த்தர் நமக்குள்ளே ஜீவிக்கிறார். கர்த்தர் நமக்குள்ளே இருக்கிறார். எந்த மனிதனை கண்டுமல்ல, எந்த உறவை கண்டுமல்ல. கர்த்தர் இருக்கிறதுனாலே என் வாழ்க்கையில் ஒரு குறையும் இல்லை. என் வாழ்க்கைகளுக்கு ஒரு குறையும் இல்லை. ஒன்றும் எங்களை அசைக்கப் போவதில்லை. எந்த ஆபத்தும் எங்களை அசைக்கப் போவதில்லை. எந்த துன்பமோ எங்களை நொறுக்கப் போவதில்லை. தேவன் நம்மோடு இருக்கிறார். இஸ்ரவேலின் தேவன் நம்மோடு இருக்கிறார். யூதா சிங்கம் நம்மோடு இருக்கிறார். ஓ நன்றி தகப்பனே, நன்றி 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 நன்றி. ஓ நன்றி 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 நன்றி. வல்லமை நன்றி தகப்பனே, நன்றி நன்றி. உடைய அதிசயங்கள் மத்தியிலே நிரப்பிக் கொண்டிருக்கிறீரே ஆண்டவரே. உடைய அற்புதங்கள் மத்தியிலே நிரப்பிக் கொண்டிருக்கிறீரே. உமக்கு நன்றி தகப்பனே, நன்றி ஆவியானவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லவரே, நன்றி நன்றி அப்பா. அதிசயமானவரே, எங்கள் மத்தியிலே உலாவுகிறவரே, எங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறவரே, அப்பா உமக்கு நன்றி 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 அப்பா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ நன்றி தகப்பனே. அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் இருக்கிறார்.
அதிசயம் செய்கிறவர், அற்புதம் செய்கிறவர் எங்கும் இல்லை. அவர் நமக்குள்ளே இருக்கிறார். அவர் நமக்குள்ளே இருக்கிறதுனால ஒரு பயமும் நம்மளை அசைக்க போவதில்லை, ஒரு துன்பமும் நம்மளை அசைக்க போவதில்லை. எத்தனை கோலியாத்துகள் நமக்கு முன்னே எழுந்தாலும் அது ஒன்றும் நம்மை அசைக்க போவதில்லை. தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் நமக்குள்ளே இருக்கிறதுனால ஒன்றை கண்டும் நாங்கள் அஞ்ச போவது இல்லை. இதுவரை எங்களை வழி நடத்தினார். எத்தனை கொள்ள நோய்கள், எத்தனை பேர் ஆபத்துகள், எத்தனை நஷ்டங்கள், இவைகள் மத்தியிலிருந்து கர்த்தர் நம்மளை பாதுகாத்தார். அவர் ஒருவர் தான் நம்மளை பாதுகாத்தார். இந்த இடத்துல வந்து நிற்பது அவரோட கிருபை, அவரோட தயவு. அவர் ஒவ்வொரு நாளும் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டே இருக்கிறார். ஓ நன்றி அப்பா, உங்களோட அன்புக்கு நன்றி அப்பா, காட்டுகிற தயவுக்கு நன்றி அப்பா. அப்பா எங்கள் இருதயங்களை காண்கிறவரே உமக்கு நன்றி. எங்கள் எண்ணங்களை சுத்திகரிக்கிறவரே உமக்கு நன்றி. எங்கள் இருதயங்களை சுத்திகரித்தவரே உமக்கு நன்றி. இதோ இந்த நாளில் எங்களுக்குள்ள கசப்புகள் இல்லை என்றவங்க கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்துங்க. இந்த நாளில் எங்களுக்கு யார் மேலே வருத்தம் இல்லை. கர்த்தர் சமாதானத்தை கொடுத்தார். கர்த்தர் எங்களுக்குள்ள ஒற்றுமையை கொடுத்தார். கர்த்தர் ஒரு அந்யோன்யத்தை ஊற்றினார். எங்கள் மத்தியில தேவன் ஒருவர் ஆவியை ஊற்றிக் கொண்டிருக்கிறாங்க. நன்றிகளை ஏறெடுப்போம், நன்றிகளை ஏறெடுப்போம். நன்றி அப்பா, நன்றி 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 தகப்பனே. நீர் பரிசுத்தம் உள்ள தேவனாய் இருக்கிறதுனால உம்மை பின்பற்றுகிற நாங்களும் ஆண்டவரே அந்த பரிசுத்தத்தின் ஆடைய ஆண்டவரே அப்பா சுதந்திரித்துக் கொள்ள என் தேவன் எங்களுக்கு உதவி செய்யுங்க. நன்றி நன்றி அப்பா, நன்றி. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. உற்சாகமா. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. பூமி அனைத்திலும் உந்தன் மகிமை நிறைந்து வழிகின்றதே. ஆலயத்திலும் உந்தன் மகிமை அலை அலையாய் அசைகின்றதே. பூமி அனைத்திலும் உந்தன் மகிமை நிறைந்து வழிகின்றதே. எங்கள் ஆலயத்திலும் உந்தன் மகிமை அலை அலையாய் அசைகின்றதே. துதிகணம்
குழப்பமில்லை. என்று உம்மோடு வாழ என்னை உமக்காய் தெரிந்தெடுத்தீர். என்று உம்மோடு வாழ என்னை உமக்காய் தெரிந்தெடுத்தீர். நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. அல்லேலூயா. இந்த வான பூமி உள்ள யாவும் எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வான பூமி உள்ள யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. அல்லேலூயா. தகப்பனே நன்றி 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 அப்பா. மேலான நாமம், உயர்ந்த நாமம், பெரிய நாமம், இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமத்துக்கு மகிமை. வல்லமை நாமத்துக்காக நன்றி தகப்பனே. நன்றி 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 தகப்பனே. நன்றி ராஜா. நன்றி ஆவியானவரே. நன்றி நன்றி நன்றி. இதோ தேவன் எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறது. நன்றி. ஒவ்வொருவரும் தொட்டு மணல் மூட்டி கொண்டிருக்கிறது. நன்றி. ஒவ்வொருவரும் இந்த நாட்களிலே கர்த்தர் நிரப்பி கொண்டிருக்கிறது. நன்றி நன்றி தகப்பனே. நன்றி நன்றி அப்பா. நன்றி அப்பா. நன்றி இயேசுவே. நன்றி. அவர் ஒருவரே தேவன். அவர் ஒருவரே கிறிஸ்து கப்பா. ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம். கண்களை மூடி அப்படியே நாங்கள் ஆண்டவரை பரிசுத்த தேவனை நாங்கள் ஒரு விஷயம் கூட நீங்கள் எல்லாரும் 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 வாய்களை திறந்து பேசியது உயர்த்துகிறோம். எல்லாரும் தேவனை ஆண்டவரே நீ பரிசுத்த தேவன். ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் பாவங்களுக்காக நீர் பலியாய் இந்த உலகத்தில் வந்து பலியானீர் அப்பா. ஆண்டவரே எங்கள் பாவங்கள் எல்லாம் உண்மையில ஏற்றுக்கொண்டீரே. பரிசுத்த தேவனே, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உடையவரே, உண்மையல்லாமல் வேறு ஒரு தேவன் இல்லப்பா. உண்மையல்லாமல் எங்களுக்கு ஒருவரும் இல்லை ஆண்டவரே. அப்பா இந்த பூமியில் ஆண்டவரே ஆண்டவரே திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீரே உச்சத்தினை அல்லவா. சகாயமற்றவர்களுக்கு நீரே சகாயர் அல்லவா. ஓ உயர்த்துகிறோம். நீ ஜீவனுள்ள தேவன் ஆண்டவர். ஹல்லேலூயா. பாவிகள் துரோகிகள் ஐயா, பாவாத மக்கள் இசையா. இந்த பாட்டோடு இணைந்து கொள்வோம் எல்லாரும். பாவிகள் துரோகிகள் ஐயா, பாவாத மக்கள் இசையா. பாதகன் என் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரல்ல. பாதகன் என் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரல்ல. இயேசுவே நீ பெரியவர். இயேசுவே நீ பரிசுத்தர். இயேசுவே நீ நல்லவர். இயேசுவே நீ வல்லவர். இயேசுவே நீ பெரியவர். இயேசுவே நீ நல்லவர். இயேசுவே நீ நல்லவர். இயேசுவே நீ வல்லவர். ஐந்து கண்ட மக்களுக்காக ஐந்து காயம் ஏற்ற நேசரே. செலவும் ஐந்து கண்ட மக்களுக்காக ஐந்து காயம் ஏற்ற நேசரே. நந்துரோகி வந்த மக்கள் நேசாவி வீச செய்யும் நீயே. நந்துரோகி வந்த மக்கள் நேசாவி வீச செய்யும் நீயே.
இயேசுவே நீ பெரியவர், இயேசுவே நீ பரிசுத்தர், இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ வல்லவர். சொல்லுவோம், இயேசுவே நீ பெரியவர், பெரியவர், இயேசுவே நீ பரிசுத்தர், பரிசுத்தர், இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ வல்லவர். வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதரே. சொல்லுவோம், வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதரே. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுமே. உங்க வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுமே. ஆகவே இயேசுவே நீ பெரியவர், இயேசுவே நீ பரிசுத்தர், இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ வல்லவர், இயேசுவே நீ பெரியவர். நீர் ஆண்டவரே, இயேசுவே உயர்ந்திருப்பீராக. உம்மை போல ஒரு தெய்வம் இல்லவே இல்லையப்பா. நீர் ஆண்டவரே மனுக்குலத்தை இவ்வளவாய் நேசித்து ஆண்டவரே அற்ப மனிதர்களுக்காக நீர் மனிதனாய் இந்த பூமியிலே வந்தீரப்பா. பெரிய வாக்கு தத்தங்களை தந்தீரே. தெய்வமே பரிசுத்தரப்பா. நாங்கள் பரிசுத்தமா ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்கிற நல்ல தெய்வமே. ராஜா நல்லவரே, ஹல்லேலூயா. சபையில் ஆண்டவரே, ஓ சபை சபையே, mighty Lord, mighty Lord, yes Lord, yes Lord, yes. நீ வல்லவர், இயேசுவே நீ பெரியவர், இயேசுவே நீ பரிசுத்தர், இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ வல்லவர். எல்லாரும் கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பின் பரலோக பிதாவே, இந்த வருடத்தின் கடைசி மாதத்துக்குள்ள எங்களை நீ நடத்தி வந்த மாபெரும் கிருபைக்காக நன்றி. நீர் பெரியவர் அப்பா. ஆண்டவரே, நீ பரிசுத்த தேவன் அப்பா. எனக்காக இந்த பூமியில வந்தீங்கள் அப்பா. ஆண்டவரே, இந்த ஆண்டு முழுவதும் எங்களை நடத்தினீரே. நாங்கள் பிறந்தது முதல் அப்பா இந்த நாள் வரைக்கும் ஆண்டவரே நீ நடத்தி வந்த உமது அன்பு மேலாத ஆண்டவரே. உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை அப்பா. உம்மை நம்பி வந்திருக்கிறாங்களே, வாக்கு மாறாத தேவன். நான் உன்னை விட்டு விலகுவது இல்லை, உன்னை கைவிடுவது இல்லை என்று சொன்ன தெய்வமே, எந்த நிலையிலும் அப்பா, எந்த நிலையிலும் அப்பா ஆண்டவரே தூக்கி எடுக்கிறவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எல்லா துதி மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். இன்றைக்கு இதை பார்க்கிற, புதிதாய் பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் உங்கள் ஆள்கைக்குள்ள ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, வந்திருக்கிற அத்தனை பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை ஆண்டவரை தாழ்த்துகிறோம். ஆண்டவர், உண்மை மாத்திரம் உயர்த்துகிறோம். நீர் உயர்ந்திரும் அப்பா.
நீர் எங்களை பயன்படுத்துங்க. பலவீனத்தில் பலன் தருவீராக. நீர் போதகரப்பா, நல்ல போதகரே. இப்பொழுது ஆண்டவரே நீர் உமது பிள்ளைகள் மத்தியில் நீர் போதிப்பீராக. ஆண்டவரே நீர் அப்படி செய்கிறமைக்காக நன்றி. எல்லா துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு ராஜாவின் நாமத்தில் ஜெபித்து எல்லா கனங்களும் உமக்கே கொடுத்து எங்களை தாழ்த்தி எங்களை தொடர்ந்து நடத்தும் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவோமா? உட்கார்வோம். ஆண்டவரும் உலக இரட்சகரும் உன்னத மீட்பருமான இயேசு ராஜாவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பில் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறோமா? இந்த வருடத்தின் கடைசி மாதத்துக்குள்ளே நாங்கள் வந்திருக்கிறோம் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே. ஆகவே இந்த நாளில் கூட இந்த இன்னும் சில நாட்கள் இருக்கிறது. இந்த வருடத்தை நாங்கள் முடித்து புதிய ஆண்டுக்குள்ளே கடந்து போகிறோம். ஆகவே இந்த 1ஆம் தேதி ஜனவரி மாதத்திலிருந்து இந்நாள் வரைக்கும் ஆண்டவர் அநேக வாக்கு தத்தங்களை தந்து, அநேக அவருடைய கிருபைகளை தந்து, அவருடைய தயவினாலே எங்களை இந்நாள் வரைக்கும் நடத்தி வந்ததை பார்த்து நாங்கள் இன்றைக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம். நல்லது. ஆனால் அன்பானவர்களே, ஆண்டவர் நித்தமும் எங்களோடு பேசி அவர் வசனங்கள் மூலியமாய் சபையிலே இதோ நீங்கள் வேதம் வாசிக்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது எல்லா நேரங்களிலும் கர்த்தர் எங்களோடு இடைப்பட்டு வந்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம். எல்லாம் நல்லது. அநேக செய்திகளை கேட்டோம், அநேக ஆண்டவருடைய வசனங்களை தியானித்தோம். எல்லாம் நல்லது. ஆனால் இன்றைக்கு துரிதமாக நாங்கள் செய்ய வேண்டிய காரியம், சில நாட்களுக்கு நாங்கள் கடந்து போகிறோம் இந்த புதிய ஆண்டுக்குள்ள. அதற்கு அநேக ஆயத்தங்களை இன்றைக்கு உலகம் செய்து கொண்டிருக்கிறது. வெளிப்புறமாக அநேக காரியங்களை, தயாரிப்புகளை உலகம் எங்கும் செய்து கொண்டிருக்கிறதை பார்க்க முடியும். ஆனால் தேவ பிள்ளைகள் கூட தங்கள் வாழ்க்கையில கர்த்தர் செய்த எல்லா காரியங்களுக்காக சபைகளிலே இன்றைக்கு அநேக ஜெபங்களும் அநேக காரியங்களை, ஏன் கடைசி வர நாட்களிலே உபவாச கூட்டங்கள் என்றெல்லாம் சொல்லி நாங்கள் தொடர்ந்து ஜெபித்து ஆண்டோடைய பாதத்தில் அமர்ந்திருந்து ஆண்டோடைய காரியங்களை பெற்று நாங்கள் புதிய ஆண்டுக்குள்ள கடந்து போவோம் என்று ஒரு தீர்மானத்தோடு நாங்கள் இருக்கிறோம். எல்லாம் நல்லது. ஆனால் இதுவரைக்கும் எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் நடத்தின அந்த காரியங்களுக்கு நாங்கள் முதலாவது என்ன செய்ய வேண்டும்? வேதத்தில் சில வசனங்களை துரிதமாய் சொல்லுகிறேன். நீங்கள் துரிதமாக எடுத்து அதை வாசித்து நாங்கள் செய்திக்கு நாங்கள் கடந்து போகிறோம். பாருங்கள், தாவீது இப்படியாய் சொல்லுகிறான். சங்கீதம் 139. இது செய்திக்கு செய்தி அல்ல, நாங்கள் எடுக்க போகிறோம். ஆனால் சில காரியங்கள் என்னது? 139:23 நாங்கள் வாசிக்கும் பொழுது என்ன சொல்லுகிறது? சீக்கிரமாய் வாசிங்க அந்த வசனத்தை. தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வாசிங்க. வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்துங்க என்று சொல்லி அங்கே சங்கீதக்காரன் சொல்கிறதை பார்க்கிறோம். அப்படி என்று சொன்னால் எங்களை சோதித்து பாருங்க ஆண்டவரே, எங்களை ஆராய்ந்து பாருங்க. காரணம் என்ன? இந்த ஆண்டு முழுவதுமாய் நீங்க நடத்துனீங்க, ஆனால் நாங்கள் உமக்கு என்ன செய்தோம்? நாங்கள் உங்கள் வழியிலே ஆண்டவரை நாங்கள் என்னெல்லாம் கடைபிடித்தோம் என்று இன்றைக்கு ஆண்டவரே நீங்க ஆராய்ந்து பாருங்க என்று சொல்லுகிறான் அந்த இடத்துல. மாத்திரமல்ல அன்பான சகோதரிகளே, ஆகாய் புஸ்தகத்துல பாருங்களே, இங்க சோதித்து பார்க்கணும், எங்களை ஆராய்ந்து பாருங்க என்று சொன்னோம். இது ஆகாய் 1:5 என்ன சொல்லுகிறது பாருங்களேன். சீக்கிரமா எடுத்து வாசிங்க. ஆகாய் 1ஆம் அதிகாரம் பாருங்கள். பழைய ஏற்பாடுல 5வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. என்னது? இப்பொழுதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஆண்டவர் தான் சொல்லுகிறார். அல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் இன்றைக்கு உன்னை பார்த்து என்னை பார்த்து என்ன சொல்றாரு? உங்கள் வழிகளை நீங்கள் சிந்தித்து பார்க்கணும். அதனால தான் நிறைய நேரத்துல சொல்றாங்க, என்னப்பா இப்படி நடந்துட்ட, என்னப்பா இப்படி செய்துட்ட, கொஞ்சம் சிந்திக்க கூடாதா, நீ கொஞ்சம் யோசிக்க கூடாதா சொல்றாங்க இல்லையா?
ஆகவே தேவன் அதை சொல்லுகிறார். 7வது வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்களேன். இந்த சத்தம் குறைக்காதீங்கப்பா தயவு செய்து. சத்தம் வழிகளை உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சேனைகள். பாருங்களேன், மீண்டும் ஆண்டவர் சொல்றார், நீங்க அந்த அதிகாரத்துல தொடர்ந்து பாருங்களேன், உங்க வழிகளை சிந்தித்து பாருங்கப்பா, கர்த்தர் நடத்தின விதத்தை. ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம் இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில நாங்கள் எங்கள் சிந்தனையை எப்படி வைத்திருக்கிறோம்? மாத்திரமல்ல, எபேசியருக்கு புஸ்தகத்தில் பாருங்களேன், இந்நிருபத்தில் எபேசியர் 5:10 பாருங்களேன் என்ன சொல்லுகிறது. சீக்கிரமாக எடுத்து வாசிங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் பொழுது இப்படியாய் சொல்லுகிறது. தேவன் என்ன சொல்லுகிறார்? வாசிங்க. எபேசியர் 5:10 வாசிக்கிறார்கள். புதிய ஏற்பாடுல உண்டு. கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்களேன். உங்க வழிகளை சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள் என்று சொன்ன ஆண்டவர் இப்போ என்ன சொல்லுகிறார்? வாசிமா அந்த வசனத்தை. கர்த்தருக்கு தேவனுக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த டெஸ்ட் இன்றைக்கு ஆண்டவத்தில் கொடுக்கணுமா? தாவீது ஆண்டவத்தில் தருகிறான். என்னை நானே சோதித்தால் நான் செய்யறதெல்லாம் சரி என்று சொல்லி என் உள்ளத்தில் தோன்றும். ஆகவே ஆண்டவரே, அதல்ல, நீங்கள் என்னை சோதித்து பார்க்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆகவே தான் ஆண்டவர் சொல்றாரு, உன் வழிகளில் எல்லாம் இதோ நீ சோதித்து பார், நீ இன்றைக்கு எண்ணிப்பார். ஆண்டவர் உன் வாழ்க்கையில எத்தனை வாக்குத்தத்தங்களை கொடுத்து உன்னை எத்தனை காரியங்களிலிருந்து நடத்தினார். ஆனால் உன் வாழ்க்கையில தீமை வந்தது. ஏன் வந்தது? ஏன் இந்த இழப்பு வந்தது? ஏன் இந்த போராட்டம் வந்தது? ஏன் இந்த பாடு வந்தது? அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த வருடம் இந்த கடந்து போக போகிறாய், புதிய ஆண்டுக்குள்ள உன்னை நடத்த போகிறேன். இம்மட்டும் நடத்தின எபினேஷர் இனியும் நான் நடத்துவேன். ஆனால் உன் வழிகளை நீ சீர்தூக்கிப்பார் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் இன்றைக்கு திட்டமும் தெளிவுமாய் எங்களை பார்த்து சொல்லுகிறது. ஆகவே செய்திக்கு ஆதாரமாக இப்பொழுது நாங்கள் வசனத்தை எடுப்போம். எபிரேயருக்கு முழுதும் இந்த செய்தியை முழுக்கமாய் எபிரேயர் புஸ்தகத்தில் நாங்கள் எடுத்து பார்க்க போகிறோம். எபிரேயருக்கு எழுதின அந்த நிருபத்தில் 2வது அதிகாரத்தில் 1 4 முடிய நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த செய்திக்கு தலைப்பு எச்சரிப்பு என்று எழுதியிருக்கிறது. என்னது? எச்சரிப்பின் செய்தி என்று சொல்லி. காரணம் என்ன? நீங்கள் வழக்கத்தின்படி ஒவ்வொரு நாளும் இல்ல ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை கூட நிறைய வல்லமையான செய்திகள் எல்லாம் கேட்டுட்டு அப்போ வந்து அறிக்கை எடுத்து, ஆமாமா இதை நான் சரி பண்ணிக்கிறேன், நான் அதை ஒப்பு கொடுக்கிறேன். ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகளே, அது அல்ல. உன் வாழ்க்கையில நீ முழுமையாய் அந்த எச்சரிப்பின் காரியத்துக்கு நீ விட்டு கொண்டது இருக்கிறாயா? வாசிங்க, தொடர்ந்து இந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். வாசிங்க சீக்கிரமாய். ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு. ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைகள் முன்னால வசனங்கள் எல்லாம் அதனால சொல்றாரு, ஆகையால் நீங்கள் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். கவனிக்கிறீங்களா? அதான் ஆண்டவர் பார்த்து எங்களை சொல்றாரு, நீ கவனி மகனே. வாசிங்க. ஏனெனில் தேவதூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்திற்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவர்களுடைய வசனம் உறுதிப்பட்டு இருக்க, அவருடைய வசனம், தேவனுடைய வசனம் உறுதிப்பட்டு இருக்க, முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு தேவன் உனக்கு கொடுத்தார். பின்பு அவரிடத்தில் தேவ பிள்ளைகள் வழியாய் ஆண்டவர் தந்தார். வாசிங்க. பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும் அடையாளங்களினாலும். அது எப்படி என்று சொல்லுகிறார்? அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவித பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுக்கிறது இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலைட்டு இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி நீ தப்பித்துக்கொள். ஒன்று மாற்றம் சொல்றேன், கடவுளே இல்லைன்னு சொல்றான் பாரு, அவனும் கடவுள்கிட்ட இருந்து என்ன பண்ண முடியாது? தப்பவே முடியாது. ஒருத்தரும் தப்ப முடியாது. நீ என்ன மதம், என்ன இனம், நீ என்னென்னலாம் வந்து இன்னைக்கு நீ வந்து வீராப்பு பேசி இந்த உலகத்துல என் கடவுள் அப்படியெல்லாம் பண்ணுவ. ஆனால் படைத்த தேவன் ஒரு நாள் எல்லாரையும் கணக்குல கொண்டு வந்து வைப்பார்.
ஆகவே இன்றைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை பேதுருவில் எழுதியிருக்கிறது, நியாய தீர்ப்பு முதலாவது தேவ வீட்டில் வரும். ஆகவே இதோ பக்தி இல்லாதவனும் கடவுளை அறியாதவனும் எங்கே போய் நிற்பான்? ஆகவே நீ அதில் நிற்க வேண்டும் என்று சொன்னால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, தண்டனைக்கு நீ எப்படி தப்பித்துக் கொள்ள முடியும்? வழி சொல்லுகிறது, வேதம் சொல்லுகிறது. இந்த வேதம் மாத்திரம்தான் ஒரு மனிதனுக்கு இதோ விழுந்து போனாலும் அவனை தூக்கி எடுத்து அந்த பரிசுத்த வழியில நடக்க அது அவனுக்கு உதவி செய்கிறது. ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்களேன், வேதம் சொல்லுகிறது, நீங்க வீட்டுல போய் வாசிங்க, சங்கீதம் 8 மனிதனை இதோ தேவ தூதரிலோ சற்று என்னதான் சின்னவனாய் படைத்தாராம். எல்லாம் இங்க இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கணும், நீங்க மகிழ்ச்சியா இருக்கணும். தேவன் விரும்புகிறார் நீங்க இன்முகத்தோடு ஆண்டவரை நோக்கி பார்க்குங்க. அப்படி வசனத்தை கேட்கும் பொழுது உங்க உள்ளத்துல ஆண்டவர் கிரியைகளை நடப்பிப்பார். பாருங்களேன், ஆனால் ஆண்டவர் என்ன செய்யறாராம்? யாருக்கு உதவி செய்வாராம்? அதே அதிகாரத்துல பாருங்களேன், 2 வாசிங்க, 16 இருந்து வாசிங்க. என்ன சொல்லுகிறது? ஆதலால் நீ தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஆதலால் அவர் தேவ தூதருக்கு உதவியாக கை கொடாமல், தூதனுக்கு ஆண்டவர் என்ன செய்யலையா? கை கொடுக்காமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். அன்றியும் அவர் தம் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து தேவன் இரக்கமுள்ளவர் ஆண்டவர். எங்கள் தேவன் இரக்கம் உள்ளவர். அந்த குணம் உங்களுக்குள்ளே இருக்கிறதா? தேவ பிள்ளைகளுக்குள்ளே இருக்கிறோம். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவன் கிறிஸ்துவனே இல்லை. நான் சொல்லல, வேதம் சொல்லுது. உங்களுக்குள்ள இருக்குதா? இரக்கம் குணம் இருக்கிறதா? அன்பு இருக்கிறதா? தேவன் இரக்கமா இருக்கிறார். அப்ப அந்த இரக்கமா இருக்கிற தேவன் நீ என்ன விதமான செய்யின்னு சொல்லுவதல்ல, பார்க்க போகிறோம். ஆனால் அவர் நல்லவர் உண்மைதான், வல்லவர் உண்மைதான், அவர் நீதி உள்ளவர். உன்னை இதோ எந்தெந்த வழியில அவர் சிட்சிக்க வேண்டுமோ அது கட்டாயம் செய்வார். இன்னைக்கு அந்த பிள்ளை துதியில சொன்னாங்க, எங்களை வாதைகள், எங்களுக்கு வேதனை பாடுகள் எல்லாம் வந்ததுக்கு நன்றி, சோத்திரம், நல்லது. அப்பதான் ஆண்டவர் பிள்ளைங்க கர்த்தருக்குள்ள நாங்க போக முடியும். வாசி என்ன சொல்லுகிறது? அவர் இரக்கம் உள்ளவரோ உண்மையுள்ள பிரதான அவர் உண்மை உள்ளவரும் பிரதான ஆசாரியரா இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் நம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதா இருந்தது. ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினால், அதனாலதான் சொன்னேன், தண்டனைக்கு நீ தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் வழி சொல்லுது, வேதம் சொல்லுகிறது. நீ எங்க போனாலும் சரி, உன் அறிவு, உன் திறமை, உன் பணம், உன் ஆஸ்தி, உன் பெருமைகள் ஒன்றும் உதவாது, ஒன்றும் கை கொடுக்காது. கர்த்தர் மாத்திரம்தான் உனக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. இதோ வேதம் சொல்லுகிறது, அவர் தாமே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார். அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு எல்லாம் கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அவர் வல்லமை உள்ள தேவன். எதற்கு? உனக்கு உதவி செய்ய காத்திருக்கிறார். ஆகவே இன்றைக்கு உன் வழிகளை சிந்தித்துப்பார். இந்த ஆண்டில் ஆண்டவரே, நான் உனக்காக ஆண்டவரே அநேக காரியங்களை செய்வேன் என்று 1ஆம் தேதி சொன்னேன். ஆனால் என்னால் செய்ய முடியல. நான் செய்யல ஆண்டவர், நான் இப்படியாக இருக்கிறேன் ஆண்டவர். ஆண்டவரே, என்னை இன்னொரு மன்னிங்க, என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் கட்டாயம் உங்களுக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே ரட்சிப்பை நாங்கள் என்ன செய்யக்கூடாது? அசட்டை செய்யக்கூடாது. முதலாவது எச்சரிப்பு, உனக்கு கர்த்தர் ரட்சிப்பு கொடுத்தார். நேற்றைக்கு நாங்கள் பிள்ளைகள், தேவ பிள்ளைகள் பேசும் பொழுது, இந்த உலகத்தில் எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறாங்களே, ஆனால் அவர்கள் மத்தியிலே உன்னை என்னையும் அந்த ரட்சிப்பை தந்து பாக்கியவானாய் பாக்கியவதியாய் தேவன் வைத்திருக்கிறார். பலத்த கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவீர்களா? அல்லேலூயா. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத
பாக்கியம் ஸ்லாக்கியம் உனக்கு எனக்கு கிடைத்திருக்குது. ரட்சிப்பை அசட்டை செய்யாது, இது எச்சரிப்பு. ரெண்டாவது, அதே எபிரேயர்ல 3வது அதிகாரத்துல 12வது வசனம் சீக்கிரமா எடுத்து நாங்கள் வாசிக்க கேட்போம். வேதம் என்ன சொல்லுகிறது? முதலாவது, உன் ரட்சிப்பை நீ அசட்டை பண்ணாது, நீ எச்சரிப்பாய் இரு என்று சொல்லி வாசிங்க. 13-12 வாசிக்கிறார்கள். சகோதரரே ஜீவனுள்ள தேவனை விட்டு விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிவிசுவாசமுள்ள பொல்லாத இன்றைக்கு எத்தனை பேருக்கு தேவன் அவருடைய பிள்ளைகள் மூலமாய், சபை மூலியமாய், ஊழியக்காரர்கள் மூலியமாய் இதோ ஜீவனுள்ள தேவனை வெளிப்படுத்தினாரே. உன் வாழ்க்கையில எத்தனை போராட்டங்கள், இதோ இக்கட்டுகள், ஒருவராலும் விடுவிக்க முடியாமல் இருந்து நீ தத்தளித்தாயே. அப்பொழுது தேவன் உனக்கு இரக்கமாய் இதோ ஆண்டவர் விடுதலை தந்தாரே. எங்க இருக்கிறாய் இப்போ? எங்க போயிருக்கிறாய்? இன்றைக்கு வேதாந்தங்களும் அநேக காரியங்களை சுயங்களும் எல்லாம் ஒண்ணுதான். அங்கேயும் போலாம் இங்கேயும் போலாம் இல்ல, உன் வீட்டுல தான் போகணும். நான் ஒவ்வொரு முறையும் சொல்லுவேன், நான் மெக்டோனல்ல வேலை செய்திருக்கிறேன். ஆனா எங்க வீட்டுல இருந்து நான் போகும்போது 6 மெக்டோ வருது. ஆனா அது எல்லாத்திலும் நான் போய் வேலை செய்ய முடியாது. நான் கொடுத்த அந்த மெக்டோனல்ல தான் நான் போய் வேலை செய்யணும். அப்படியா இல்லையா? உண்மையா இல்லையா? ஹலோ இல்லையா? சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. ஆகவே உனக்கு கொடுத்த நான் சொல்லி இருக்கிறேங்க. நேரு தெரியல, நேரு அவர் சொன்னாராம், இந்திய மக்கள் எல்லாருக்கும் தெரியும். நேரு சொன்னாராம், ஒரு இந்தியன் அவன் கண்கள் உலகம் எங்கும் பார்க்கட்டும், அவன் கால் மாத்திரம் இந்திய தேசத்தில் இருக்கட்டும். அல்லேலூயா. அதுக்கு என்ன அர்த்தம்? அவன் இந்தியனா இருக்கணுமா? ஆனால் தேவ பிள்ளைகள் தேவன் கொடுத்த அந்த இடத்துல இருக்கிறோமா? காலம் என்ன? அதுதான் இந்த இடத்துல வசனம் சொல்லுகிறது. ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிவிசுவாசம். பாத்தீங்களா? என்னது அவிசுவாசையா? நீ அவிசுவாசம் இருந்து நீ எங்க போனாலும் சரி உன் வாழ்க்கை சீராகாது. ஒரு மனிதன் ஊழியக்காரன் ஆண்டவருடைய வசனத்தை தான் சொல்ல முடியும். அற்புதம் செய்ய முடியுமா? இல்ல, கர்த்தர் தான் என்னது அற்புதம் செய்ய முடியும். இது விளங்கி கொள்ளாமல் இன்றைக்கு என்ன காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறாங்க. வாசிங்க, அங்க என்ன சொல்லுகிறது? அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம். இப்ப எங்க அது தோன்றுது? பொல்லாத இருதயத்துல அது தோன்றி இருக்கிறது. வாசிங்க. அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளோ இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள். ஹலோ, இதுதான் இன்றைக்கு ஆண்டவர் சொல்றார். உன் வழிகளை சிந்தித்து பார், ஆராய்ந்து பார். ரட்சிப்பு நீ அசட்டை பண்ணாத. இதோ இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த அந்த வாக்கு தத்தங்கள், அந்த ஜீவனுள்ள தேவனை விட்டு நீ விலகி இருப்பா என்று சொன்னால் இதோ அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ எச்சரிக்கையா இருக்க வேண்டும். வாசிங்க, அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறது? உங்கள் ஒருவனாகிலோ பாவத்தின் வஞ்சனையினாலே பாருங்க, ஒரு மனுஷன் கடினப்பட்டு இருக்கிறான் பாருங்க. நான் இப்படித்தான் இருப்பேன், நான் சொல்றது தான், நான் இப்படி. நீ அது வேதம் தெளிவா சொல்லுதுங்க வசனம். கடினப்பட்டு இருக்கிறான் அவன். வாசிங்க, கடினப்பட்டு இருப்பாய் என்று சொன்னால் கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவு நாடோறு ஒருவருக்கு ஒருவர் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லணும். அதனால தாங்க சபை, அதனால தான் தேவ பிள்ளைகள், அதனால தான் கணவன் மனைவி ரட்சிக்கப்பட்டு ஆண்டோடைய வசனத்தை இதோ நாங்கள் புத்தி சொல்லி ஒருவரை ஒருவர் தேற்றி கர்த்தருடைய வழியில நாங்கள் நடக்கும்படியாய் தேவன் உன்னை என்னை அழைத்திருக்கிறார். மாத்திரமல்ல, 7வது வசனத்துல அந்த அதிகாரத்துல பார் என்ன சொல்லுகிறது. உன்னோடு தான் பேசுறார், என்னோடு தான் தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார். ஜாக்கிரதை, இதோ ஆண்டவர் சொல்றாரு. என்னது? வாசிங்க. ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே. பாத்தீங்களா? யார் சொல்றாரு? பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரா? வாசிங்க. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில். ஹலோ, நீங்க இங்க பிரசங்கம் பண்ற மனுஷனை பாப்பீங்க சொன்னா ஏமாந்து போவீங்க. கட்டாயம் நான் சொல்றேன், கர்த்தர் தான் பேசுறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா,
நீங்க மனிதனை பார்ப்பீங்கன்னா ஏமாந்து ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வரங்களை தந்திருக்கிறார். எல்லாரும் ஒன்று போல அல்ல. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அவர் அவர்களுக்கு கொடுத்த அந்த வரத்தின்படி தேவன் நடத்துகிறதை நாங்கள் காண முடியும். அதை தயவு செய்து நீங்கள் இன்றைக்கு அசட்டை பண்ணுவீர்கள் என்று சொன்னால், ஒன்று நான் தெளிவாய் சொல்லட்டும், ஒன்று நீங்கள் உங்களை ஏமாற்றிக் கொள்கிறீர்கள், வருகிறவர்களையும் நீங்கள் வழிவிலக செய்கிறீர்கள். ஜாக்கிரதை, ஜாக்கிரதை. ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதோ ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவருடைய சொல்லுகிறபடி இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீராகில். வாசிங்க சீக்கிரமாய். வனாந்தரத்திலே தேவனை என்ன செய்தாங்களா? கோபமூட்டினார்கள். அது போல இன்றைக்கும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பழியாற்பாடு ஏன் என்று சொன்னால், அங்க இருந்த காரியங்கள் இன்றைக்கும் இருக்குது. இன்றைக்கும் கோபமூட்டி கொண்டு தேவனையும் தேவ பிள்ளைகளையும், வீட்டில் கணவனை மனைவி, மனைவியை கணவன், இப்படியாய் பிள்ளைகள் என்று சொல்லி வாசிங்க என்ன சொல்கிறது? சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை என்ன பண்ணக்கூடாதா? கடினப்படுத்தாதீர்கள். நான் ஒன்று சொல்லட்டுங்க அன்பானவர்களே, நான் அன்பாய் நான் சொல்றேன், தயவு செய்து இந்த இதயத்தை என்ன பண்ணக்கூடாதா? தயவு செய்து ஐயா, வேண்டாம் ஐயா, வேண்டாம் வேண்டாம், என்னங்க கொஞ்ச காலம் வாழ்றது கர்த்தருக்காக. வாசிங்க 10 வரைக்கும் வாசிங்க, வாசிங்க. அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து 40 வருஷ காலம் என் கிரியைகளை கண்டார்கள். என் கிரியைகளை கண்டார்கள். ஆதலால் நான் அந்த சந்ததி ஆரோசித்து என்ன செய்யறாரு ஆண்டவரே? ஹலோ, நீங்க சத்தியம், கடினமான உபதேசம் எல்லாம் நல்லதையா? வேதம் சொல்லுகிறது, நீ தப்ப மாட்டாய், யாரும் தப்ப முடியாது. இங்க தெளிவாய் சொல்லுகிறது, ஆரோசித்தாராம். கடவுள் வெறுக்கிறாராம். வெறுக்காத தேவன், ஒருவரும் வெறுக்காத கடவுள். காரணம் என்ன? நீ தேவனுடைய காரியங்களை, கிரியைகளை, வல்லமைகளை உனக்கு செய்து எத்தனை காரியங்களை உன்னை நடத்தினாரா எல்லாம் பெற்றுக்கொண்டு நீ இன்றைக்கு ஆண்டவரை கோபம் மூட்டுவா என்று சொன்னால், இதோ ஆண்டவர் சொல்றாரு. வாசிங்க, வாசிங்க. நான் சந்ததியை ஆரோசித்து அவர்கள் எப்பொழுதும் வழுவி போகிற இருதயம் உள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று. இருமா 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 என்னை ஆண்டவர் அழைச்ச போது நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன், என்னிடத்துல வாடா, என்னிடத்துல வாடானாரு. மத்தேயு 11:28 அந்த இளைப்பாறுதல் தருகிற கர்த்தர் சொல்றாரு, என்னுடைய இளைப்பாறுதல நீ வாசிமா இப்போ, என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று. ஜாக்கிரதை, பிரவேசிப்பதில்லை என்று சொல்லி என் கோபத்திலே என் கோபத்திலே. அதனாலதான் சொன்னேன், தேவன் நீதி உள்ளவர். தேவனுக்கு கோபம் வருமா? கட்டாயம் வரும். சாதாரண ஒரு தகப்பனுக்கு பிள்ளை விடும் பொழுது கோபம் வருகிறது என்று சொன்னார். அந்த சராசங்களை படைத்த தேவன், அவருக்கு கோபம் வரும் பொழுது இதோ என்ன நடக்கும்? அந்த பரிதாபம். தயவு செய்து அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நான் பாரத்தோடு சொல்லுகிறேன், என்னையும் சேர்த்து நான் சொல்லுகிறேன், ஆண்டவரே இதுவோ இந்த நாளில் அப்பா உம்மை கோபமுட்டாதபடிக்கு, ஆகவேதான் இந்த அவிசுவாசம் பொல்லாத இருதயம் உனக்கு இராதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்று சொல்லி 2வது காரியத்தை கர்த்தர் உன்னிடத்துல என்னிடத்துல இது வைக்கிறார். என்னாகமத்தில் என்ன சொல்லுகிறது பாருங்களேன். என்னாகமம் 13வது அதிகாரத்தில் 31:30 வாசிங்க. 31 33 வரைக்கும் பாருங்களேன். என்னாகமம் பழைய ஏற்பாடுல சீக்கிரமா எடுத்து வாசிங்க. என்ன சொல்லுகிறது? 13 என்னாகமத்துல 31 33 வரைக்கும் பார்க்கும் பொழுது இங்க ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. நீங்க வீட்டுல போய் பாருங்க. மோசே அந்த இடத்துல ஒரு காரியத்தை போய் அந்த தேசத்துல பார்க்க சொல்றாரு. இதுல 2 கேட்டகரி இருக்கிறது. 2 பேர் ஒரு காரியங்களை செய்யறாங்க. அவங்க செய்ததுல எது நாங்க செய்து கொண்டு இருக்கிறோம், எது செய்யக்கூடாது, அது கற்றுக்கொள்ள போகிறோம். என்னது வாசிமா 31 அவனோட கூட போய் வந்த மனிதரோ நாம் போய் அந்த ஜனத்தோட எதிர்க்க நம்மாலே கூடாது. இப்ப அவன் போய் பார்த்துட்டு இப்ப அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு. அந்த ஜனங்களோட எங்களால என்ன பண்ண முடியாதா? எதிர்த்து நம்மாலே கூடாது. வாசிமா, அவர்கள் நம்மை பார்க்கிலும் அவர்கள் பலவானா இருக்கிறாங்க. நாங்கள் போய் சுற்றி பார்த்து
வாசிங்க. சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் குடிகளை பட்சிக்கிற தேசம். ஓ, பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிக பெரிய ஆட்கள். பெரிய ஆட்கள். வாசிமா. அங்கே ராட்சத பிறவியான வாசிங்க. ஏனோக்கின் குமாரனாகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம். நாங்க வெட்டுக்கிளி போல இருந்தோம். சரி, அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, அவர்கள் பார்வைக்கு அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள். என்ன செய்தியை பரவித்தாருங்களா? துர்ச்செய்தி. ஹலோ, துர்ச்செய்தி. துர்ச்செய்தி. இன்றைக்கு நற்செய்தி வேதம், இந்த கிறிஸ்துவ மாத்திரம்தான், இந்த பைபிள் மாத்திரம்தான் நற்செய்தி. அதுல எழுதியிருக்கிறது பாருங்களேன் தலைப்புல. எந்த புத்தகத்திலும் உலகத்துல எந்த மதம் எந்த காரியத்திலும் நற்செய்தி என்று ஒன்றிலும் இருக்காது, வேதத்தில் மாத்திரம்தான் இருக்குது. அல்லேலூயா. ஆனால் இதோ இந்த ஜனங்கள் அந்த காரியத்தை பார்த்துவிட்டு துர்ச்செய்தியை பரப்புறாங்க. இது நடக்காது, அவங்க ஜெயிக்க முடியாது. ஏன் முடியாது? நீ கர்த்தருடைய பிள்ளையா இருப்பா என்று சொன்னால் கர்த்தர் அவனை ஜெயித்தாராம். உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் என் இயேசு என்னவா? எல்லா கரங்களை தட்டி ஆண்டவரை வல்லமையாய் நீங்க உயர்த்துங்க. ஆனா இப்ப என்ன நடக்குது தெரியுமா? அதே அதிகாரத்துல 30வது வசனத்தை வாசிங்க. இவன் துர்ச்செய்தி பரப்புனா இல்ல, இங்க ஒரு நம்மால் இருக்கிறாரு. என்னது அது? வாசிங்க. அப்பொழுது காலேபு. நான் உண்மையிலே சொல்லுமா, இங்க எனக்கு ரொம்ப பிடிக்குங்க காலேபு. எனக்கு யாருன்னா பிள்ளைங்க பிறந்தா காலேபுன்னு பேரு எனக்கு பிடிக்கும். அந்த காலேபு கர்த்தருடைய பிள்ளை. என்ன சொன்னான் பாருங்கள, வாசிங்க. அப்பொழுது காலேப். இவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. இப்போ காலேபு தேவ பிள்ளை, ஆண்டோடைய மகன் என்ன சொல்றான்? மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம். வாசிங்க. நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டுங்க. எளிதாய். என்னடா நீ போய் சொல்லி நிற்கிற? நீ என்ன சொல்லி நிற்கிற? நான் அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு ஊழியக்காரன் சொன்னது பாண்டிச்சேரியில. அப்போ அநேக வருடங்களுக்கு முன்பாக அவர் சொன்னாரு, இந்த ஷூ விற்கிறவங்க கேன்வேஸ் பண்றதுக்கு அனுப்புனாங்களாம். ஒரு டீம் அனுப்பும்போது ஒரு கிராமத்துல அவங்க எல்லாம் பார்த்தாக்கா ஒருத்தர் காலையும் செருப்பு இல்லையும். அதை பார்த்துட்டு உடனே அவங்க திரும்பி அந்த கிராமம் முழுவதும் சுத்திட்டு டிக்ளேர் பண்ணாங்களாம், ஏங்க நம்ம பண்ண இந்த செருப்பெல்லாம் அந்த மனுஷன் ஒருத்தரும் என்ன பண்ண மாட்டா, வாங்க முடியாது. ஏன்னா ஒருத்தன் காலையும் இல்லை, செருப்பு இல்லைன்னு சொல்லி அவன் அப்படியாக ஒரு அறிக்கையை விட்டானா. ஆனால் இன்னொரு டீம் அனுப்புனாங்க. அவன் போனானா, எல்லா ஜனங்களை பார்த்துட்டு உடனே அந்த முதலாளி கிட்ட, முதலாளி ஐயோ நமக்கு ஸ்டாக்கு பத்தமா என்னன்னு தெரியல, அந்த ஊருக்கே என்னது எல்லாருக்கும் ஷூ வேணுமா இருக்குது, செப்பல் வேணுமா இருக்கிறது, எதையா கரெக்ட் யோசித்து பாருங்க. காலேபு சொன்னாங்க எளிதாய் அப்படி என்று சொன்னால், இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில இந்த வாழ்க்கையில எங்கள் வாழ்க்கையில அவிசுவாசத்தை குறித்து இரண்டாவது நீ எச்சரிப்பாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இன்றைக்கு உன்னோடு பேசுறாரு. இந்த வருடம் முடிய போகிறது. சரி, அடுத்ததாக மூன்றாவதாக எபிரேயர் 6ஆம் அதிகாரம். நான் சொன்னேன், இந்த எபிரேயர்ல தான் இன்றைக்கு பார்க்கிறோம். 6வது அதிகாரத்துல 11-12 வாசிங்க சீக்கிரமாய். நீங்கள் அசதியாய் இராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும். பாருமா என்ன சொல்லுகிறது அந்த வசனம், வாசிமா. நீங்கள் அசதியாய் இராமல். அடுத்தது என்ன சொல்லுது தெரியுமா? வாக்குத்தத்தம். அசதியாய் இராமல். நீங்கள் அசதியாய் இராமல். தெளிவா வாசிமா. நீங்கள் அசதியாய் இராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுவர்களா இருந்து. அப்படித்தாங்க இருக்கணும். நீடிய பொறுமை வேணுங்க.
சிலது ஆண்டவர் உடனே அற்புதம் செய்வாரு, சிலது சில நாளாகும், சில வருடமாகும். ஆனால் அந்த இடத்துல ஆண்டவர் உன்னை சோதிக்கிறார் என்று நீ அறிவதில்லை. ஆனால் தான் இங்க எங்கெங்க ஓடுற, நீ அங்க ஓடுற இங்க ஓடுற, எங்க ஓடினாலும் சரி உன் வாழ்க்கை மாறாது. கர்த்தருக்கு நீ விட்டு கொடுக்கிற வரைக்கும் இதோ அந்த இடத்துல நீ பொறுமையா இருக்கணும். நீடிய பொறுமையா இருந்து அதை சுதந்திரத்துக் கொள்ளுகிற இருக்கணும். வாசிங்க அப்புறமா 12. உங்களுக்கு நம்பிக்கையில் பூர்ண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம். ஹலோ, வேதம் அதான் சொல்லுது, இயேசு அதான் சொன்னார், முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். சும்மா இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு நான் இருக்கிறேன் என்று பெருமை பாராட்டாதப்பா, வேணாப்பா. கடைசி வரைக்கும் நீ நிக்கணும். வாசிங்க. நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தமும் அப்படியே ஜாக்கிரதையாய் காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாய் இருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப சபையில ஒரே ஒரு வாஞ்சை, தேவ பிள்ளைகள் இதோ என்ன ஆசை, எல்லாரும் கடைசி வரைக்கும் நீங்க ஆண்டவருக்குள்ள இருக்கணும். நாங்கள் இருக்கிறோமா? பாருங்கள் என்ன சொல்லுகிறது என்னாகமத்தில். இப்ப பாருங்களேன், வாசிக்க 14வது அதிகாரத்துல என்னாகமம் 14 1-4 முடிய வாசிக்கிறாங்க. என்னது வாசிங்க. இந்த வசனங்களை தேவன் காட்டும் பொழுது எனக்கு பெரிய ஆச்சரியங்க. வாசிமா என்னாகமோ பக்கம் சொல்லி வாசிடாமா தயவு செய்து. 4-1 வாசிங்க. 14 1-4 வரைக்கும் வாசிமா. அப்பொழுது சபையார் எல்லாரும் பாருங்களேன், ஜாக்கிரதை. எல்லாரும் சபையோடு தான் பேசுவார் கர்த்தர். வாசிமா என்ன சொல்லுகிறது. அப்பொழுது சபையார் எல்லோரும் கூக்குரலிட்டு புறம்பினார்கள். ஜனங்கள் அன்று ராம் முழுவதும் அழுது கொண்டிருந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லோரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்து போனோமானால் நலமாயிருக்கும். இந்த வனாந்தரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம். நாங்கள் பட்டயத்தால் மடியும் படிக்கும், எங்கள் பெண் ஜாதிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் கொள்ளையாகும் படிக்கும் கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன? பாருங்களேன், தேவனை நிந்திப்பது, தேவ பிள்ளைகளை நிந்திக்கிறதை பார்க்கிறோம். அவங்களை அவ்வளவாய் ஆண்டவர் நடத்தினதை பார்த்தோம். ஜனங்கள் கடினம் உள்ளவர்கள். ஜாக்கிரதை, எச்சரிப்பா தான் சொல்றாரு. நீங்க ஐயோ செத்து இருக்கலாம், ஏன் நீ செத்துனா நரகத்துக்கு போவ. நீ இந்த பூமியில சில பாடுகளை நீ சகிப்பாய் என்று சொன்னால் பரலோகத்துக்கு வருவாய். அதுதான் தேவ பிரசங்கம், தேவனுடைய எண்ணம். வாசிங்க, இப்ப என்ன நடக்கிறது? எகிப்துக்கு திரும்பி போகிறது எங்களுக்கு உத்தமம் அல்லவோ என்றார். ஐயோ, அது உத்தமமா? வாசிங்க பாருங்களேன், பாவத்துக்கு திரும்புவது. நான் எகிப்துன்னா பாவம், அங்க நான் போனா நல்லா உத்தமமா? வாசிங்க. இப்போ பின்பு அவர்கள் நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு. பாத்தீங்களா, இதனால தான் பவுல் சொல்றாரு, நீங்க அப்போலவை சேர்ந்துவேன், நான் என்னது கேபாவை சேர்ந்துவேன், பவுலை சேர்ந்துவேன், இதெல்லாம் போய் என்ன பண்ணுக்காதீங்க, பிரிவுகளை பண்ணி நீ இருப்பா என்று சொன்னால் நான் தெளிவாய் சொல்லுகிறேன். வேதம் சொல்லுகிறது, நான் அல்ல. பவுல் தெளிவாக சொல்றாரு, நீ கர்த்தருடைய பிள்ளையா இருக்க முடியாது, நிலையா இருக்க முடியாது, கர்த்தருடைய காரியத்தை நீ பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஜாக்கிரதை. ஆகவேதான் இது ஒரு தலைவனை. இவங்களுக்கு நிறைய வசனங்களை சொல்லலாம். நான் ஏசாயாவில் நிறைய உனக்கு சொல்ல முடியும். அவங்களுக்கு ஏற்ற இவங்களை உபதேசம் சொல்றவங்களெல்லாம் அவங்க தேர்ந்து கொள்வாங்களாம். வாசிங்க, இப்ப என்ன சொல்றாங்க, அந்த 4 வாசி முடியுமா? பின்பு அவர்கள் நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு எகிப்துக்கு திரும்பி போவோம் வாருங்கள். பாருங்களே, எகிப்திலிருந்து, பாவத்திலிருந்து, அடிமைத்திலிருந்து தேவன் அவங்களை விடுவித்து வந்தா இப்ப என்ன சொல்றாங்க, சில காரணங்களை சொல்லிக்கொண்டு திரிய அங்கே போலாம்ப்பா, அங்கே செத்தா பரவாயில்ல, நான் செத்தாலும் சாவேன், அந்த பாவத்திலே போய் போவேன். ஹலோ, நாங்கள் எப்படி இன்னைக்கு இந்த வருஷம் முடியுது, நிறைய காரியங்கள்லாம் சொல்றீங்களே, நாங்கள் என்ன செய்ய போறோம்? ஜாக்கிரதை என்பான தேவனுடைய பிள்ளைகள். அப்போ தேவன் என்ன சொல்லுகிறார் பாருங்களேன், அந்த ஜனங்களை பார்த்து என்ன சொல்றாரு? 22 வாசிமா. என்ன வசனம்? என் மகிமையை நான் எகிப்திலும் வனாந்தரத்திலும் செய்த என் அடையாளங்களிலும் கண்டிருந்தும். ஜாக்கிரதை, நீ எல்லாவற்றையும் கண்டிருந்தும் சத்தத்துக்கு செவிகொடா, என் சத்தத்துக்கு நீ செவி கொடுக்காமல். நீங்க இந்த சபையில ஆண்டவருடைய பிரசங்கம் பண்ணும்போது அது ஜெபம்
பண்ணும்போது துதிக்கும் எதுவா இருக்கட்டும் அன்பானவர்களே, குழு சேர்ந்து கருத்து இவங்க பாடினா நான் பாடுவேன், இவங்க ஜெபம் பண்ணா ஆமேன்னு சொல்லுவேன். என்னையா இது? யாரையா ஏமாத்துறீங்க? யாரையா வஞ்சித்து கொள்றீங்க? தயவு செய்து அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நான் அநேக காரியங்களை கடந்து வந்தவங்க. எனக்கு பெருமைலாம் வராது, நான் உண்மையிலே சொல்கிறேன். இந்த எருமைக்கு என்னங்க பெருமை? இந்த கழுதைக்கு என்னங்க சிரிக்குது அந்த பிள்ளை? ஆமாடா, நான் என் மாத்திரம், நான் என்ன ஆண்டவர். ஆகவே இதோ தேவன் என்ன சொல்றாரு, வாசிங்க. என் சத்தத்துக்கு செவி கொடாமல் இதனோட 10 முறை என்னை பரீட்சை பார்த்த மனிதன். பார்த்தீங்களா? 10 முறை. அப்படி என்று சொன்னா இதுல இருந்து என்ன விளங்கி கொள்றோம்? கடவுள் எல்லாவற்றையும் என்ன பண்ணுவாரா? கணக்கு சொல்லுங்க, என்ன வைப்பாரு? நீ தப்பிக்க முடியாது, அன்னைக்கு செஞ்சுட்டு மன்னிக்க. கடவுள் கணக்கு வைப்பாராம். இன்னைக்கு ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, கிட்டரு, புட்டரு என்னென்னவோ சொல்றீங்க. ஐயோ கடவுளே! ஆனால் அன்பானவர்களே, அதுல இவ்வளோலாம் பொதிச்சு வைக்கலான்னு. ஆனால் கர்த்தரிடத்திலிருந்து தப்பவே முடியாது. இது அந்த இடத்துல என்ன நடக்கிறது, வாசிங்க. அவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண மாட்டார்கள். பாத்தீங்களா? இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ காணானை காண மாட்டாய். நான் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ள முடியாது. காரணம் என்ன? நீ எனக்கு எதிராய் செயல்படுகிறாய். எல்லாவற்றையும் நீ கண்டு கொண்டும் பெற்றுக்கொண்டும். வாசிங்க சீக்கிரமாய். எனக்கு கோபம் உண்டாக்கினவர், எனக்கு கோபம் உண்டாக்கின கர்த்தரை கோபப்படுத்தாதீங்க தயவு செய்து. ஒருவரும் என்னது காண மாட்டார். வாசிங்க. என்னுடைய தாசனாகிய காலே வேற ஆவிய உடையவனா இருக்கிறபடியினாலும். ஐயோ ஐயோ, அழகா வாசிம்மா. என்னுடைய தாசனாகிய என்னுடைய ஆண்டோட பிள்ளைய பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, என்னது? காலேபுக்கு வேற ஆவி இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. தானியேலுக்கு வேற ஆவி இருந்தது, விசேஷித்த ஆவி. அப்ப என்ன நடக்கிறது? வாசிங்க. என்னுடைய தாசனாகிய காலேப் வேற ஆவியை உடையவனா இருக்கிறபடியினாலும், சரி, உத்தமமா என்னை பின்பற்றி வந்தபடியினாலும், அவன் போய் வந்த தேசத்திலே வாசிமா வாசிமா அவனை சேர பண்ணுவேன். அவன் சந்ததியார் அதை சுதந்திரித்துக் கொள்வார். அவனுடைய சந்ததியார் அதை சுதந்திரித்துக் கொள்வாங்க. அமலேக்கியரும் கானானியரும் பள்ளத்தாக்கிலே குடியிருக்கிறபடியினால், நாளைக்கு நீங்கள் திரும்பி சிவந்த சமுத்திரத்துக்கு போகிற வழியாய் வனாந்திரத்துக்கு பிரயாணம் பண்ணுங்கள் என்றார். சரி. பின்னும் கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் நோக்கி, எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற இந்த பொல்லாத சபையாரே, எதுவரைக்கும் பொறுப்பேன்? நான் எதுவரைக்கும் பொறுப்பேன்? தேவன் எதுவரைக்கும் பொறுப்பாராம்? இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறதை கேட்டேன். நீ அவர்களுடைய சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் என் செவியை கேட்க சொன்ன பிரகாரம் உங்களுக்கு செய்வேன் என்பதை என் ஜீவனை கொண்டு உரைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வனாந்தரத்திலே உங்கள் பிரேதங்கள் விழும். செய்துங்க. வானாங்க. சில வசனங்கள்லாம் நம்மளுக்கு வேதனைகளை கொண்டு வரும். ஆனால் இன்றைக்கு எச்சரிப்பின் காரியம். தயவு செய்து மனம் திரும்பிடுங்க, தயவு செய்து. வானாங்க. அப்புறமா என்னது? உங்களில் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்டவர்களாக எண்ணப்பட்டு உங்கள் தொகைக்கு உட்பட்டவர்களும் எனக்கு விரோதமாய் முறுமுறுத்திருக்கிறவர்களும் ஆகிய அனைவரின் பிரேதங்களும் விழும். முறுமுறுப்பு, கலகங்களை உண்டாக்கி கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எதிராக செயல்படுகிறவங்களுக்கு விழுந்து நான் சொல்லலைங்க, ஆண்டோடைய வசனம் சொல்லுகிறது. ஆகவே தயவு செய்து நாங்கள் அசதியாயிராமல் எச்சரிக்கையாய் இருக்கும்படி ஆண்டவர் சொல்கிறாரு. 4வது எபிரேயர் 10ஆம் அதிகாரத்துக்கு திரும்ப சீக்கிரமாய் நாங்கள் இதோ 10வது அதிகாரத்தில், எபிரேயர் 10வது அதிகாரத்தில் இங்கே என்ன சொல்லுகிறது? நாங்கள் அசதியாய் இருக்கக்கூடாது. எச்சரிப்பு 4வது 10 26 29 வரைக்கும் வாசியுமா. சத்தியத்தை அறியும் அறிவை, சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்த பின்பு நாங்கள் அடைந்த பின்பும் நாங்கள் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் நாங்கள் பாவம் செய்கிறவர்களாய் இருப்போம் என்று சொன்னால், தயவு செய்து அன்பானவர்களே, பவுல் சொல்றாரு, நிர்பந்தமான மனுஷன். நான் நல்லது தான் சொல்லணும், நன்மை செய்யணும், நான் பாவம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் அதை செய்து விடுகிறேன். காரணம், எனக்குள்ள பாவம் இருக்கிறது. இதிலிருந்து யார் விடுதலை ஆக்கக்கூடும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று சொல்லி அவர் அப்படியாய் ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் இந்த இடத்துல ஆண்டுடைய வசனத்தை நாங்கள் மனப்பூர்வமாய் செய்வோம் என்று சொன்னால், வாசியமா என்ன சொல்லுகிறது?
மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் மித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் இல்ல, ஒரு தரம் தான் பலியாய் ஆண்டவர் உன்னை மீட்டு விட்டார். உன்னை நாங்க ஏங்க ஜெபம் பண்றோம் எல்லா இடத்திலும் ஆண்டவரே என்னை மன்னி என்று சொன்னால், நாங்கள் குறை உள்ளவர்கள். இந்த உலகத்தில் வாழும் பொழுது மாசு உண்டு, பாவங்கள் கரைகள் வந்துகிறது. அதனால தான் நாங்கள் ஆண்டவரே என்னை உமது ரத்தத்தால் இன்னொரு விசை கழுவுங்க, பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாக. ஆனால் உன்னை என்னை ஆண்டவர் ரத்தத்தால் கழுவி மீட்டு விட்டார், நீ எப்படியாய் செய்வாய் என்று சொன்னால் இனி உனக்கு இன்னொரு பலி இல்லை. வாசிங்க நியாய தீர்ப்பு, வாசிமா 27. நியாய தீர்ப்பு வருமென்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும். சரி, மோசேயினுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் 2-3 சாட்சிகளின் வாக்கினாலே சாகரானே. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்து உடன்படிக்கையின் ரத்தத்தை தயவு செய்து யோபுல சொல்லுகிறது, ரத்தத்தை முடாதே. இயேசு, இந்த உலகம் இன்றைக்கு இயேசுவுக்கு எதிராய் இன்றைக்கு எத்தனை கங்கணம் கட்டலாம், கர்த்தருடைய ரத்தத்தை ஒருவராலும் பூட்டி போட முடியாது. அல்லேலூயா. அந்த வல்லமை உள்ள ரத்தம் நீ காலில போட்டு மிதிக்காதபடிக்கு ஜாக்கிரதை. வாசிங்க என்ன சொல்லுகிறது? கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாய் இருப்பான் என்பதை யோசி, சிந்தி. இதுதான் இன்னைக்கு செய்யணும். இந்த வருஷத்துக்கு நாங்கள் கடந்து போகிறோமே, இன்னைக்கு சிந்தித்து பார்ப்பா. அதனால தான் அந்த இன்ட்ரடக்ஷனில் சொன்னப்பட்டது, யோசித்துப்பார், உன் வழியை சீர்தூக்கிப்பார். இதோ நீ மீண்டுமாய் நீ பாவங்களை செய்து கர்த்தருக்கு விரோதமாய் நீ செய்து ஒரு மனம் திரும்புதலே இல்லாமல் அதுக்கு பாவ மன்னிப்பு கூட கேட்காம, ஆண்டவரே நான் தெரியாமல் செஞ்சிட்டேன், தெரிஞ்சு செஞ்சிட்டேன், என்னை மன்னி என்று சொல்லும், நீ இல்லாமல் போவா என்று சொன்னால் ஜாக்கிரதை. அந்த பரிதாபம். ஆகவேதான் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. பாருங்களேன், மத்தேயு 12வது அதிகாரத்தில் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது 31. எல்லாருக்கும் தெரிந்த வசனம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவே சொல்றார் அந்த இடத்துல. பாருங்களேன், மனுஷகுமாரனுக்கு நீங்கள் இதராய் நீங்கள் செயல்படலாம், பேசலாம், உங்களுக்கு மன்னிப்பு உண்டு. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? வாசிமா. ஆதலால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த பாவமும் எந்த தூஷணமும் உங்களுக்கு எங்களுக்கு மன்னிக்கப்படும். ஆவியானவருக்கு, பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமான தூஷணங்கள் இன்னைக்கு நிறைய காரியங்கள், எத்தனை காரியங்கள் டெலிபோன்ல அங்கே இங்கேயும் பேசிக்கொண்டு கர்த்தருடைய வல்லமையை குறைத்து கொண்டு இன்னைக்கு என்ன செய்து கொண்டு இருக்கிறீங்க? என்ன செய்யறோம்? அதனால் தயவு செய்து என்ன நடக்கிறது? வாசிங்க அந்த வசனத்தை முடிங்க. எபிரேயர் 6:6 வாசிமா. எபிரேயர் 6:6 வாசித்தீங்கல்ல, வாசிங்க. என்ன இப்ப வாசித்தீங்க? 302வது பக்கம், 6வது அதிகாரம் 6வது வசனம். தயவுசெய்து இது மறுதலித்து போனவர், அதுதான் வாசிங்க. மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால், பாருங்களேன், அவமானப்படுத்துகிறபடியால் மன திரும்பலுக்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறதுக்கு கூடாத காரியம். இது காட்டுறதுக்கு தான் அந்த வசனம் சொன்னேன். பார்த்தேன், எபிரேயர்ல பார்த்தோம். அவரை ரத்தத்தை காலில் போட்டு மிதிக்கிறியே, நீ அப்படி செய்வாய் என்று சொன்னால் மீண்டுமாய் உன்னை புதுப்பிக்கிறதுக்கு அது என்னவா கூடாத. நானா சொன்னேன், ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறார். அதனால தான் ஏசா போய் என்னன்னா முட்டிக்கினாங்க, என்னன்னா செய்தான், அவனுக்கு என்னது ஆசீர்வாதம் கிடைக்கவே இல்லை. காரணம் என்ன? அவன் விட்டு போட்டான். நாங்களே எப்படி யோசித்து பாருங்க. ஆகவே இது 1 கொரிந்தியர் 11வது அதிகாரத்தில் ஒவ்வொரு திருவிருது வாங்கும் போதும் 29வது வசனம் என்ன சொல்லுகிறது? தயவு செய்த அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, என்னை சேர்த்துத்தான் நான் சொல்லுகிறேன், நான் உண்மையிலே சொல்லுகிறேன். அநேக காரியங்களே நான் அசதியாக இருக்கிறேன். ஆண்டவரே, ஆதியிலே உமக்காக ஆண்டவரே, அப்பா வைராக்கியம் என்று சொன்னால் என்ன தெரியுமாங்க? சும்மா பேச்சிலெல்லாம் இல்லைங்க. இன்றைக்கு நான் சொல்றேன் தெளிவாய், வாழ்க்கையில கர்த்தர் என்றைக்கு அழைத்தாரோ அன்றிலிருந்து அது அவர்தான் கொடுத்தார் என்ற
பெருமைக்கும் எந்த காரியத்துக்கும் எனக்கு இடமே இல்லைங்க. அதனால தான் நல்லது சொல்கிறேன். நல்ல வேளை நான் படிக்கலை. ஏன்னாக்கா இந்த படிப்பு வந்துட்டா கூட இந்த அறிவியலை போதிக்கிறதுக்கு இது நிறைய டேலண்ட்டுங்கள். அதனால தான் பைபிள் சொல்லுது, நீங்கள் நய வசனிப்பினால போதிக்கப்படாமல் கர்த்தருடைய ஆரோக்கியமான உபதேசத்தில் நீங்கள் நிலைத்திருங்க என்று சொல்லி. ஆகவே தான் இங்கே என்ன சொல்லுது, வாசிங்க. எண்ணத்தினாலெனில் அபாத்திரமாய் தயவு செய்து ஆண்டோடைய ரட்சிப்பை நீ பெற்று மீண்டும் நீ போய் அங்கேயும் இங்கேயும் தேவ சமூகத்தை விட்டு தெளிவாய் சொல்லுகிறேன், நீ விக்கிரகங்கள் பின்னால ஓடுவாய் என்று சொன்னால் கர்த்தருடைய தண்டனை வரும். தப்ப முடியாது, யாரும் தப்ப முடியாது. அது என் உறவா இருக்கட்டும், நானா இருக்கட்டும், யாரும் சரி தப்ப முடியாது. நீ தப்பித்துக்கொள்ள இன்றைக்கு வழி சொல்றார் ஆண்டவர். ஜாக்கிரதை, வா, உனக்கு வழி தரேன், இன்றைக்கு உதவி செய்வேன், இன்றைக்கு மனம் திரும்பி வா. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ரொம்ப நேரம் சும்மா இருக்கிறீங்க. அல்லேலூயா. ஆவியானவர் வைராக்கியமாய் நான் இன்றைக்கு சொல்றேன், என்னால முடியாது, ஆனாலும் கர்த்தருடைய பலன் இன்றைக்கு உங்களோடு இடைப்படுகிறது, நம்மோடு இடைப்படுகிறது. ஆகவே நீ அபாத்திரமாய் அதை பெறாதபடிக்கு வாசி மகளே, கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானிக்கணும். நீ நிதானம் இல்லாமல் அநேக காரியங்களை செய்வாய் என்று சொன்னால் உன் வாழ்க்கையில் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீ கர்த்தருடைய காரியங்களை இழந்து போவாய். வாசிங்க. இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனபானம் பண்ணுகிறார். அப்படி நாங்கள் செய்யக்கூடாது, அப்படி நாங்கள் செய்யக்கூடாது. நாங்கள் அறிந்தோம் அதை நீங்க செய்யக்கூடாது என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. அடுத்ததாக அதே எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் 5வது வசனம். இதுதான் நான் சொன்னேன் துவக்கத்தில். எங்கள் வாழ்க்கையில ஏன் ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்கள், நிறைய பேர் அநேக பரியாசம் பண்ணுவதும் தேவ பிள்ளைகளே, அநேக இப்படி அப்படி, ஐயோ ஏன் அவருக்கு இப்படி, ஏன் அது என்று சொல்லி இதோ இன்றைக்கு ஏளனம் பேசுறாங்களே, அவங்க வாழ்க்கையில ஏன் அதை தேவன் அனுமதித்தார்? வாசிங்க 5லிருந்து வாசிங்க சீக்கிரமா. பாருங்களேன், எபிரேயர் 12ஆம் அதிகாரம் பாருங்களேன், அதுல 5வது வசனத்துல வாசிக்கிறார்கள். என்னது? ஊழியங்களிலேயும் இல்ல, 12 எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து பக்கம் 309வது பக்கத்துல இருக்கிறது. வாசிமா இப்போ. அன்றியும் என் மகனே கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே. தயவு செய்துங்க இங்க வந்துருங்க, நீங்க வேற எங்கேயும் போவாதீங்க. இது முக்கியமான ஒரு காரியம். ஆண்டவர் உங்கள்கிட்ட தெளிவாக நம்மோடு பேசுறார். பாருங்களேன், அன்றியும் என் மகனே கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாது, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாது. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ, தேவன் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சித்து தாம் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று. வாசிங்க 10 வரைக்கும் வாசிமா. தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லுகிற புத்திமதியை அறிந்தீர்கள். வாசிங்க சீக்கிரமா. நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாய், நீங்கள் சிட்சையை சகிக்கணும். சகிப்பு இருக்குதா? நான் கேக்குறேங்க, உங்களுக்குள்ள சகிப்பு இருக்குதா? கிறிஸ்துவின் அன்பு, கிருபை, இரக்கம், ரட்சிப்பு, அந்நிய பாஷை எல்லாம் நல்லது. ஆனால் சகிப்பு இருக்கிறதா? எத்தனை பேருக்கு இருக்குது? இயேசு கிறிஸ்துவுக்காக. வாசிங்க. நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களா இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். அவன் தான் அவருடைய பிள்ளையா? 3 சாம்பிள். வாசிங்க. தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரரா இராமல் பேசி பிள்ளைகளா இருப்பீர்கள். ஐயோ வானங்க. வாசிங்க. அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? 10வது வசனம். அவர்கள் தங்களுக்கு நலம் என்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். இவரோ நம்ம பரிசுத்த தேவனோ நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்ம பிரயோஜனத்துக்காகவே. அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. நீங்க பரிசுத்த இதோ அந்த பருவத்துல பங்குள்ளவர்களாய் மாறும்படிக்கு உன்னை சிட்சிக்கிறார் மகனே, உன்னை சிட்சிக்கிறார் மகளே. அதுல நீ சகிப்புக்க வேணும். நீ சோர்ந்து
போகக்கூடாது, நீ பின்மாற்றம் போகக்கூடாது, தேவனை விட்டு ஓடக்கூடாது. எந்த நிலையிலும் நான் சொல்ல முடியும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 88வது ஆண்டுல என்றைக்கு ஆண்டவர் அண்டையிலிருந்து என் வாழ்க்கையில எல்லாம் நல்லா ஆயிட்டு இயேசுகிட்ட வந்த இல்லவே இல்லை. எல்லா போராட்டம் 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 போராட்டம். இதோ கடைசி மட்டும் இந்த சகிப்புக்குள்ள நீ போவாய் என்று சொன்னால் கர்த்தருடைய பங்குல நீ சேர்வாய். உபாகமம் 8:5 பாருங்களேன், காட்டி கொடுக்கிறேன் சீக்கிரமாய். ஒரே ஒரு காரியத்தை பார்த்து நாங்கள் ஜெபித்து ஒப்பு கொடுக்க போகிறோம். தயவு செய்து உபாகமம் 8:5 என்ன சொல்லுகிறது பாருங்களேன். பழைய ஏற்பாடுல ஏன் இதை காட்டுகிறேன்? தேவன் மாறாதவர். அங்க சொன்னது தான் இங்க உண்டு, இங்க சொல்றது தான் அங்க இருக்கிறது. வாசிங்க. என்னது? ஒருவன் ஒருவன் புத்திரனை சிட்சிக்கிறது தன் போல புத்திரனை சிட்சிக்கிறது போல தேவனாகிய நம் கர்த்தர் தேவனாகிய ஆண்டவர் உன்னை சிட்சிக்கிறார் உன்னை வாசியம்மா உன்னை சிட்சிக்கிறார் என்று சிட்சிக்கிறார் என்று நீ உன் இருதயத்திலே அறிந்து கொள்வாயாக. ஹல்லேலூயா. இப்போ ஒரு தப்பு பண்ணும்போது பள்ளிக்கூடத்துல பார்க்கணும் இல்ல, முட்டி போடு, பெஞ்சில் ஏறிண்டில்ல சொல்றாங்களே இல்லையா? ஏன் அவனை அவமானப்படுத்தவா? இல்லைங்க, அவன் தன் காரியத்தை என்ன பண்ணும்? சீர்படுத்திக் கொள்ளணும். ஒருவேளை ஊழியத்தில் நிப்பாட்டுங்களா? நல்லது, ஆண்டவரே ஸ்தோத்திரம். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா, உமக்கு நன்றி. என்ன அது? அங்கே போய் ஆண்டவர் விட்டெல்லாம் ஓடக்கூடாது. அதுதான் நான் சொல்லி தருவேன். ஒரு போதும் ஆண்டவர் பாதத்தில் ஏதோ நல்லதுக்கு நல்லது ஆண்டவரே இன்னும் கற்றுக்கணும்னு சொல்கிறீங்க, நான் கற்றுக்கொள்கிறேன். வந்து பாருங்க, மீண்டுமாய் கர்த்தர் உங்களை வல்லமையாய் பயன்படுத்துவார். எல்லாம் கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துவீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. உன் இருதயத்தில் இன்றைக்கு இருதயத்தில் குணப்படாத காரியங்கள் மாற வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் 15 இப்ப வாசிக்கிறார்கள். கடைசியாக சிட்சையை அற்பமாய் எண்ணாதே, இதோ கடைசியாக 6வது நாங்கள் வாசிக்கிறோம். 12, 15, 16 வாசிமா சீக்கிரமாய். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் வாசிங்க. 15, 16வது வசனத்தை வாசிங்க. ஒருவனும் தேவனுடைய கிருபை இழந்து போக இப்ப தேவ கிருபையை என்ன பண்ணக்கூடாதா? இழந்து போக கூடாது. நீ எச்சரிப்பா இருக்கணும். வாசிங்க. யாதொரு கசப்பான யாதொரு கசப்பு 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 வேறு வேணாப்பா. என்னையா கசப்பு? என்னையா கசப்பு? அது உன் வாழ்க்கையில விஷத்தன்மையை கொண்டு வரும், பகையை கொண்டு வரும், சமாதானத்தை தராது. வாசிங்க. யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலகம் உண்டாக்குகிறது. கலகம் உண்டாக்குமா? கலகங்களை உண்டாக்கும். இங்கத்தது அங்க, அங்கத்தது இங்க, கலகம் முட்டி கொண்டு இருக்கும். வாசிங்க. அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும் அநேகர் அதுல தீட்டுப்படாதபடிக்கு ஒருவனும் வேசிக்கல்லனாக ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விட்டு போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிப்பு. கிருபை இழந்து போகாதபடிக்கு. ஏசா இழந்தான். அதான் முன்னாலே சொன்னேன், நீங்களே நாங்கள் இழந்து போகக்கூடாது என்று சொல்லி எச்சரிப்பின் காரியத்தை கர்த்தர் இன்னைக்கு சொல்லுகிறார். உபாகமத்தில் 29 பாருங்களேன் என்ன சொல்லுகிறது. உபாகமத்தில் 29வது அதிகாரத்தில் 18வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் இப்படியாய் சொல்லுகிறது. உபாகமம் 29வது அதிகாரத்தில் 18வது வசனத்தை வாசித்தால் என்ன சொல்லுகிறது? ஆகையால் மகனே மகளே, ஆகையால் அந்த ஜாதிகளின் தேவர்களை சேவிக்க போகும்படி இன்று நம்முடைய தேவனாகிய கர்த்தரை விட்டு, இன்று கர்த்தராகிய தேவனை விட்டு அகலுகிற இருதயம் உள்ள, வலவி போகிற இதயம் உள்ள ஒரு புருஷனாகிலும் ஸ்திரீயாகிலும் குடும்பமாகிலும் கோத்திரமாகிலும் உங்களில் இராதபடி. என்ன சொல்லுது தெரியுதா? தனி மனிதன், கணவன், மனைவி, பிள்ளைகள், ஏன் கோத்திரம், சபையே, இன்றைக்கு நீ எங்க ஓடுற? கர்த்தர் எச்சரிக்கிறார். அந்நிய தேவனையா நீ சபை விட்டு சபை தாவான்னு சொன்னால் நான் சொல்லுவேன் அதை. நீங்க அப்படியாக தேவனை பரிசு பார்க்கிறீங்க. இங்க அது நடக்கல. அவர் ஜெபம் பண்ணா, அந்த பிள்ளை சொல்லிச்சு சாட்சி, யாரும் ஊழியக்கா ஒன்னும் ஜெபம் பண்ணல, ஒன்னும் பண்ணல, கையில வச்சு ஜெபம் பண்ணிச்சேன். என்ன ஆயிடுச்சு? நல்லா ஆயிடுச்சு. அல்லேலூயா. கர்த்தர் சுகத்தை தர அவர் வல்லமை உள்ள தேவன். அவரை விட்டு விலகி போகிறதுக்கு வாசிமா அந்த வசனத்தை முழுசா முடிங்க. நஞ்சையும் எட்டியையும் நஞ்சி, அதான் சொல்றேன். எட்டிக்காய் கசக்கும் என்று அறிந்திருக்கிறாயே.
வாசிங்க. நஞ்சையும் எட்டியையும் முளைப்பிக்கிற யாதொரு வேர் உங்களில் யாதொரு வேறு. இன்றைக்கு இதுதான் தீர்மானம் எடுத்து புதிய ஆண்டுக்குள்ள நாங்க ப்ரிப்பரேஷன் அநேக காரியங்களை தயார் செய்ய போறோமே, அது இதுதான். எந்த வேரோடு எடுக்கணும். எனக்கு இங்க ஒரு கால் இப்ப கட்டி இருந்தது. அன்றைக்கு அந்த அம்மா டாக்டர் அவங்க வந்து அதை பார்த்துட்டு அதில் ஒரு கருப்பு இது தோன்றுது, அந்த மழை சொல்லுவாங்க. அதை பார்த்துட்டு அவங்க இதை எடுக்கணும் என்று சொல்லி அவங்க அமுத்தி என்ன பண்ணாங்க, எடுத்தாங்க. எஸ்க்கு மால் செபம் செபம் செபம்னு அதை எடுத்து விட்டுட்டு அங்கே ஒரு வெள்ளை டிஞ்சர் மாதிரி போட்டு விட்டு ஒரு பிளாஸ் போட்டாங்க. இன்றைக்கி எடுத்து பார்த்தேன், அது இல்லை. போயிட்டு கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? இது எங்களுக்கு எல்லாம் தெரியுங்க, எங்களுக்கு ஒன்றும் தெரியாததல்ல. நீ இதெல்லாம் சொல்லாதப்பா, எல்லாம் நான் சொல்லனாலும் தெரியும். ஆனால் அந்த வேர் கொண்டு இன்னைக்கு தயவு செய்து எடுத்து போடணும். ஜாதி பெருமை சபையில் நீ கட்சி இது நீ செய்வாய் என்று சொன்னால் கர்த்தருடைய பரலோகத்துக்கு போக முடியாது. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, எந்த அது மாத்திரம் வாசி மகளே, எந்த கசப்பு நஞ்சையும் எட்டியையும் முளைப்பிக்கிற யாதொரு வேர் உங்களில் இராதபடிக்கு பாருங்கள். இராதபடிக்கு பார்த்துக்கொள்ளுங்கப்பா, பார்த்துக்கொள்ளுங்க சிஸ்டர், பார்த்துக்கொள்ளும் மகளே, பார்த்துக்கொள்ளும் மகனே என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு உன்னை பார்த்து என்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். மாத்திரமல்ல 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் பாருங்களேன் என்ன சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 6:1 இப்படியாய் சொல்லுகிறது. நாங்கள் எடுத்து வாசிப்போம் சீக்கிரமாய். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 6ஆவது அதிகாரத்தில் 1வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. என்னது வாசிமா? தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு உடன் வேலையாட்டலாகிய நாங்கள் உங்களுக்கு என்னதான் புத்தி சொல்லுகிறோம் அப்பா. அதை நீங்க கேட்டுக்கொண்டா ஏற்ற அனுக்கிரக காலத்துல ரட்சணை நாள் இன்றைக்கே அப்பா உனக்கு ஆண்டவர் உதவி செய்து உன்னை ஆண்டவர் தப்புவிப்பாராம். மாத்திரமல்ல எபேசர் 4:1 இப்படியாய் சொல்லுகிறது. எபேசர் 4:1 இப்படியாய் சொல்லுகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மன்னிக்கணும், இல்ல எபிரேயர் 4:1 வாசிமா தயவு செய்து. எபிரேயர் 4:1 பாருங்களேன் ஆண்டவருடைய வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. பாருங்களேன் எபிரேயர் 266வது பக்கம். ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கர்த்தனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில் நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 6வது அதிகாரத்தில் கடைசியாக 1 கொரிந்தியர் 6வது அதிகாரத்தில் 13 வாசிங்க. என்ன சொல்லுகிறது? நாங்கள் வாசித்து நாங்கள் ஒப்புக் கொடுக்க போகிறோம். இதோ தேவ கிருபையை நாங்கள் இழந்து போகாதபடிக்கு இவ்வளவு காலம் இவ்வளவு நாட்கள் நாங்கள் ஆண்டவருக்காக நாங்கள் பெற்ற அந்த காரியங்களை இழந்து போகாதபடிக்கு வேதம் என்ன சொல்லுகிறது? வாசிங்க 1 கொரிந்தியர் 6:13 வாசிமா. என்ன சொல்லுகிறது? 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 13வது வசனம் பக்கம். போஜனமும் வயிற்றுக்காக போஜனமோ போஜனத்துக்காக வயிறும் ஏற்கும். ஆனாலும் தேவன் இதையும் அதையும் அழிய பண்ணுவார். சரீரமோ வேசித்தனத்திற்கு அல்ல, கர்த்தருக்குரியது. கர்த்தர் தேவனுக்குரியவர். எல்லாம் கரங்களை தட்டி அல்லேலூயா. சகிப்புத்தனமே பொறுமைக்கிட்டோம். இது வாசிங்க. இப்ப என்ன சொல்லுகிறது பாருங்களேன். 18 இருந்து வாசிங்க, நான் முடிக்கிறேன். 18 அதிகாரத்துல 18வது வசனத்தை வாசிங்க. வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். எந்த பாவமும் சரீரத்துக்கு புறம்பா இருக்கும். வேசித்தனம் செய்கிறவரோ தன் சுய சரீரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே அப்பா அம்மால இல்ல தேவனால் பெற்றோம் உங்களில் தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியுடைய ஆலயமாய் இருக்கிறது என்று நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்ற 20 கிரியத்துக்கு கொல்லப்பட்டவர்களே ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகி உங்கள் சரீரங்களில் உங்கள் ஆவியிலோ எல்லாரும் கரங்களை தட்டி அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போமா? எழுந்து நின்று இன்றைக்கு ஒப்பு கொடுக்க போகிறோம். உன் வழிகளை சிந்தித்துப்பார், உன் வாழ்க்கையை எண்ணிப்பார். ஒருவேளை நீ தவறா இருக்கிறாயா? ஒப்புக்கொடு. ஓகே, கமான்,
இன்றைக்கு ஆண்டவர் உதவி செய்வார். உனக்கு ஆண்டவர் இன்றைக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஆண்டவர் இந்த நாளில் என்னை சேர்த்து நான் சொல்லுகிறேன், ஆண்டவரே என் வாழ்க்கையிலப்பா இன்றைக்கு நான் ஒரு விஷயம் ஒப்பு கொடுக்கிறேன், என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி அப்படியாக எல்லாரும் கண்களை மூடி நாங்கள் அப்படியாக ஊழியக்காரனிடத்தில் நாங்கள் கொடுக்க போகிறேன். கர்த்தர் இன்றைக்கு எங்களோடு இதோ இடைப்பட்ட அந்த வார்த்தைகளுக்கு நாங்கள் ஒப்பு கொடுப்போம். இப்பொழுது நாங்கள் தயாராகும். கர்த்தர் அற்புதமான காரியங்களை செய்வாராக. ஆமென். God bless you. இயேசுவே, இந்த வேளையில சுவாமி உங்களுடைய மகிமையின் வல்லமிழாளங்களை தொட்டு இந்த வார்த்தை மூலமாக ஆண்டவர் நீ இருக்கிறவனமாய் இருக்கிறேன் எங்கள் பலவீனத்தில் தேவனுடைய பலன் பூரணமாய் விளங்கி உங்களுடைய அன்பு கருத்தினால் எங்கள் நேசிக்கிற பிதாவே, இந்த அருமையான வேளையில சுவாமி வந்திருக்கிற பிள்ளைகளையும் ஆண்டவர் வராமல் வீடுகளில் இருக்கிறவர்களையும் ஆண்டவரே இந்த நாட்கள இந்த செய்தியை கேட்டவர்களும் இந்த ஜெபத்திலே கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது நாங்கள் ஒருங்கிணப்பட்டவர்களாய் அக்கினி வல்லமைக்குள்ளாய் இயேசுவின் வல்லமை இந்த நேரத்தில் ஒவ்வொரு பிள்ளையும் தொடுவதாக, ஒவ்வொருவரை நிரப்புவதாக, ஒவ்வொரு ஆசீர்வதிப்பீராக. இந்த வேளையில் சகல நோய் வியாதிகள் கட்டுகள் அந்த விடுவிக்க முடியாத பாவ கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாக. இயேசுவின் நாமத்தில் உள்ளத்தை நெருக்க விடாதபடி விடாதபடிக்கு தீவிர வைத்துக் கொண்டிருக்கும் பொல்லாத எச்சரிப்பின் ஆவி இயேசுவின் நாமத்தில் கட்டப்படும். ஆமென். ஒவ்வொருவர் மேலே தேவ கிருபை இருப்பதா இயேசுவின் நாமத்தில் இவங்களை கேட்கிற பிதாவின் கரத்தில் ஒப்புக்கொண்டு செபிக்கிறோம். நல்ல பிதாவை கரங்களை கட்டி